வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சேப்பங்கிழங்கு மாதிரி இருக்கும். ஆனால் அது வேறு இது வேறு, பிடிக்கருணனும் இதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை மண் போகிற அளவுக்கு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதில் நிறையா மண் இருக்கும். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசில் மட்டும் விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு தோல் உரித்து மிக்சியில் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயத்தில் பண்ணால் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. குழம்புக்கு தேவையான எல்லா மசாலும் ஒரே டைமில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் ஏற்றணும். அதனால் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த புளிசாரையும் இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு குழம்ப கொதிக்க விடணும். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததும் அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா கருணக்கிழங்கு, அதை தோல் உரித்து வட்ட வட்டமாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் ஈஸியாக உரிக்க வந்துடும். கருணக்கிழங்க வாங்கினதும் சமைக்க முடியாது, கொஞ்ச நாள் அப்படியே காய விட்டு அதுக்கப்புறமா சமைச்சிங்கன்னா தான் நாக்கில் அரிக்காமல் இருக்கும். எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே சைடில் வச்சுட்டு நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மீன் சேர்ப்போம் இல்லையா குழம்புல, அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. ஒரு டைம் மட்டும் கிளறி விட்டுட்டு அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஆல்ரெடி கிழங்கு வெந்துருச்சு, அதனால ஒரு 5 நிமிஷம் அது கொதிச்சா போதும். இப்போ கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.